சம்பந்தி. யார் யா சம்பந்தி? அப்படி கூட்டு விட சொல்லிட்டு வந்தனா இல்லையா? எதுக்கு இங்க வந்திருக்க? ஐயா தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க ஐயா. என் பொண்ணு உத்தமி, அவ எந்த தப்பும் பண்ணல. அவ தங்கச்சி தான் விவரம் தெரியாம. ஓஹோ, விவரம் தெரியாம உள்ளத சொல்லிட்டான்னு சொல்றீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி காயத்ரி தப்பான பொண்ணு இல்ல. இத பாருங்க, நாங்க என்ன நினைக்கிறோம்னு நீங்க முடிவு பண்ண கூடாது. எங்களுக்கு உங்க கூட சம்பந்தம் வச்சுக்க பிடிக்கல, அதுதான் விஷயம். எடுத்து காலி பண்ணுங்க. அப்படி சொல்லாதீங்கம்மா. என் கெட்ட நேரம். காயத்ரியை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நல்ல நேரம் வந்துச்சுன்னு நினைச்சுங்க. உங்க பொண்ணோட உங்களையும் சேர்த்தே நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். தப்பான கேஸ்ல உள்ள போனவல என் புள்ள தள்ள கட்ட நடிச்சியா? நீ எல்லாம் மனுஷனாயா? ஐயா உங்க கால்ல வேணாலும் விழ. நீங்க அப்படி சொல்லாதீங்க ஐயா. என் பொண்ணு சொக்க தங்கம். ஒரு மாசு மறு சொல்ல முடியாத அவ பாவி. நான் தான் அவ மேல அபாண்டமா பழி சுமத்தி அவ வாழ்க்கையை கெடுக்க பார்த்த. நான் சொன்னதை நம்பி என் சின்ன பொண்ணு இப்ப வரைக்கும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. இத பாருங்க, உங்க குடும்பத்துல நீங்க எக்கேடாவது கெட்டு போங்க, எங்களுக்கு அத பத்தி கவலை கிடையாது. எங்க குடும்பத்துல நாங்க எல்லாரும் முடிவு பண்ணியாச்சு. ஏன் தம்பி உங்க பொண்ண கட்ட மாட்டான். முதல்ல வெளியே போங்க. அம்மா அம்மாடி அப்படி சொல்லாதம்மா. உன்னை என் பொண்ணா நினைச்சு. வாய மூடுங்க. உங்க பொண்ணு தப்பான கேஸ்ல உள்ள போயிருக்கா. அவளும் நானும் ஒண்ணா? இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசாதீங்க, வெளியே போங்க. சொன்ன புரியாது உனக்கு? உங்க விளக்கெல்லாம் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. எப்ப எங்களுக்கு டவுட்னு ஒண்ணு வந்ததோ அதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டு தான் நல்லது. மரியாதை கிளம்புற வழியை பாரு. ஐயா ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க ஐயா. நான் என்ன தப்பு செஞ்ச, எதனால என் பொண்ண தப்பா நினைச்சிட்டேன்னு மட்டும் எடுத்து சொல்லிடுறையா. அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. இதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. நாங்க தெரியாத ஒரு தப்பு செய்ய இருந்தோம். நல்ல வேலை ஆண்டவன் எங்க பக்கம் இருந்தான். அதையே உங்க சின்ன பொண்ணு வாயால வர வச்சு என் பையன் வாழ்க்கையை காப்பாத்திருக்கான். போய் பழப்பு இருந்தா பாருங்க. என்ன கஞ்சினாலும் இனிமே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. எதுக்கு இவரை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளி கேட்டை சாத்துங்க. ஐயா 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 கொஞ்சம் அமைதியா இருக்கு ஐயா. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. நிச்சயம் வரைக்கும் வந்து நின்னு போச்சுன்னா அவ வாழ்க்கையே போயிடுயா. உன் பொண்ணு வாழ்க்கை எக்கடி கட்ட எனக்கு என்னையா? என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைப்பனா இல்ல தப்பு பண்ணிட்டு உள்ள போனவள மருமகள் ஆக்கிட்டு விருது வாங்கி குத்துக்க நினைப்பா? ஐயா நல்ல போயா போயா. இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. ஆமா மாமா
ஐயோ, இப்படி பேசிட்டாங்களே கடவுளே. என் சின்ன பொண்ணு பேசின ஒரு வார்த்தையை நம்பினவங்க நான் பேசின எதையும் கேட்க தயாரில்லைன்னு சொல்லிட்டாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? யாரை விட்டு எடுத்து சொல்லுவேன்? எப்படி அவங்கள நம்ப வைக்க போறேன்? ஒண்ணுமே புரியலையே. அங்கிள் அங்கிள் என்னாச்சு அங்கிள்? அங்கிள் அங்கிள் என்னாச்சு உங்களுக்கு? அங்கிள் ஏந்திரங்க அங்கிள். அங்கிள் என்னாச்சு அங்கிள்? அங்கிள் ஐயோ அங்கிள். அங்கிள் அங்கிள் என்னாச்சு அங்கிள்? தண்ணி குடிங்க. அங்கிள் உடம்பு சரியாத டைம்ல எதுக்கு அங்கிள் வெளியே வந்தீங்க? நான் இங்க வந்ததுனால சரியா போச்சு. இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆயிருந்திருக்கும்? பண்டி மோதிருக்குமோ, செத்திருப்பானோ. அப்படி நடந்திருந்தா பரவாயில்லையே. ஆனா இப்போ இப்போ என்ன ஆச்சு அங்கிள்? சொல்லுங்களேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அங்கிள்? போச்சு, எல்லாமே போச்சு. அங்கிள் அழாதீங்க அங்கிள், பேசிக்கலாம். என்ன பேசுறது? என் வீட்டுல போய் நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ நானே. அழாதீங்க அங்கிள், நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லப்பா, என்னால வர முடியாது. அங்கிள் ப்ளீஸ், சொன்னா கேளுங்க அங்கிள். வாங்க போலாம், எந்திரிங்க. பார்த்து வாங்க அங்கிள். அப்பா அப்பா என்ன பாச்சு? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சுப்பா? அம்மா அப்பா என்னாச்சுப்பா? ஐயோ சூர்யா என்னங்க 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 அப்பா என்னாச்சுங்க உங்களுக்கு? என்னங்க சூர்யா சொல்லுங்க. என்னாச்சு சூர்யா அப்பாவுக்கு? என்னாச்சுப்பா? அங்கிள் ரோட்ல தனியா நடந்து வரும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. எதிர்த்து அந்த ரோட்ல நான் போகும்போது அவரை பார்த்து கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, உடம்பு சரியில்லைன்னா எதுக்கு காயத்ரி அவரை வெளியே அனுப்புறீங்க? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. மனசுக்குள்ள இருக்கிற துக்கத்தை தீர்த்து வைக்க வழி தெரியாம அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காரு. என்னன்டி சொல்றீங்க? அவரையே கேளுப்பா. ஏங்க அங்க போனீங்களே, என்ன சொன்னாங்க? என்ன நடந்தது சொல்லுங்க. என்ன காயத்ரி, ஏதாவது பிரச்சனையா? கௌதம் வீட்டுல தான் சொன்னாங்களா? அங்கிள் அங்கிள் எங்க அங்கிள் போயிட்டு வரீங்க? அங்கிள் நானும் அப்பையில உங்ககிட்ட கேட்டுட்டு வரேன்.
அங்கிள் சொல்லுங்க ப்ளீஸ். என்னங்க? அப்பா எல்லாமே போயிடுச்சுப்பா. என் பொண்ணு வாழ்க்கைய நானே சின்ன பின்னப்படுத்திட்டேனே. என்னைக்கோ செஞ்ச தப்பில்ல, இன்னைக்கு பிசாசு மாதிரி விஸ்வரூபம் எடுத்து விளையாடுதே. என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. கையாலாகாத தகப்பனா போயிட்டேனே. அப்பா. ஐயோ. அங்கிள் அப்பா ப்ளீஸ். அழாதீங்க அங்கிள் ப்ளீஸ். ஏன் அங்கிள் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆண்டி நீங்களாவது சொல்லுங்களேன். இவளை பெத்த இதே வயித்துலதான் இதோ அவளையும் பெத்த. இவளை கூட பிறந்த அக்கான்னு கூட பார்க்காம அம்மா ஒரு ஜென்ம விரோதியா நினைக்கிறாப்பா. காயத்ரி திரும்பி வந்ததுல அவளுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல. இல்லாத பேச்செல்லாம் பேசி இவளோட மனசு நோகடிச்சு. ஐயோ, அம்மா எங்க போறாத நேரம் அந்த நேரம்னு பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. கௌரி பேசினதுல உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு. காயத்ரி என்ன இதெல்லாம்? நீங்களா சொல்லுங்களேன். அப்படி என்னதான் நடந்துச்சு? ஐயோ, சூர்யா. உங்க தங்கச்சி என்னதான் சொன்னாங்க? சூர்யா ப்ளீஸ் விட்டுருங்களேன். ஆண்டி நீங்களா சொல்லுங்களேன். அவ நான் என்னப்பா செய்வேன்? என் புத்தியில சாத்தா ஏறி உட்கார்ந்து இருந்தப்போ என் பொண்ணு நானே தப்பா பேசுனது உண்மைதான். அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்தி என்னென்ன அசிங்கம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சது உண்மைதான். ஆனா காயத்ரி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமாதான் இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க, நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு வரேன்னு போனீங்களே, அவங்க என்னங்க சொன்னாங்க? காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க லட்சுமி. கெஞ்சி பார்த்தேன், கதறி பார்த்தேன், அவங்க கால்ல கூட விழுந்து பார்த்துட்டேன். ஆனா கேட்கலையே. என்ன வெளியில தள்ளிட்டாங்க. ஏன்பா உங்களுக்கு இந்த வேலையெல்லாம்? உங்களை யார் அங்க போக சொன்னாங்க? போகணுமா? நான் செஞ்ச தப்ப நான் தானே சரி பண்ணணும். அவசியமே இல்லப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த தப்புமே பண்ணல. அவங்க ஒத்துக்கலனா விடுங்களேன். வற்புறுத்தி கெஞ்சி கால்ல விழுந்து ஒரு வாழ்க்கை தேவையாப்பா? நீ அப்படிலாம் பேசாதம்மா. நீங்க எல்லாரும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. அங்கிள் உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் பேசிட்டு வரேன். சூர்யா வேணாம், தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. நீங்க அங்க போக வேணாம். காயத்ரி நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நாங்க போக தான் போறேன். பிரயோஜனம் இல்லப்பா. அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. என் சின்ன பொண்ணு சொன்ன வார்த்தைய அவங்க பெருசா நம்புறாங்க. நான் என்ன சமாதானம் சொன்னாலும் எதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அங்கிள் அந்த டாக்டர் கௌதம் நல்ல டைப், எனக்கு நல்லா தெரியும். அவர் சொன்னா புரிஞ்சுப்பாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஈஸியா பேசி சரி பண்ண முடியும். என்ன நம்புங்க. சூர்யா ப்ளீஸ், இந்த விஷயத்துல நான் சொல்றத கேப்பீங்களா மாட்டீங்களா? கேட்க மாட்டேன்னு நினைச்சுங்க காயத்ரி. பாருங்க அங்கிள பாருங்க எவ்வளவு வேதனைப்படுறாருன்னு. இவ்வளோ வேதனைப்பட வச்சவங்களுக்கு நம்ம புரிய வைக்க வேணாமா? அங்கிள் காயத்ரிக்கு நீங்க பார்த்த மாப்பிள்ளையோட நல்லபடியா கல்யாணம் நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. வேணா சூர்யா, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். நீங்க அங்க போறது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க. உங்க அப்பா அம்மாவை பாருங்க. என்ன தடுக்காதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச நல்ல செய்தியோட நான் வரேன். சூர்யா சூர்யா பாத்துக்குங்க. அப்பா
எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி யோசிச்சுட்டே இருக்க போறீங்க? அவனுக்கு ஒரு போனை போடுங்க. எதுக்கு? எதுக்கா? நல்லா இருக்குங்க நீங்க கேக்குற கேள்வி. எப்ப அந்த பொண்ணு இல்லன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோமோ அப்பவே அவன்கிட்ட அதை சொல்லணும்ல. இல்லனா அவ கௌதமுக்கு போன் பண்ணி ஏதாவது பேசிட போறா. அப்புறம் அவங்க அப்பா வேற பேசுவாரு. ஐயோ, மனசை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் செய்வாங்க. பா, அம்மா சொல்றது கரெக்ட்பா. இதெல்லாம் தள்ளி போடுறது நல்லதே இல்ல. நீங்க பேசுறீங்களா இல்ல நானே பேசட்டுமா? ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இப்ப என்ன, இன்னைக்கு அவனை கூட்டிட்டு போய் தாலி கட்டி வைக்க போறாங்களா என்ன? வருதுமே, வீட்டுக்கு தானே வர போறா. அப்ப சொல்லிட்டா போச்சு. அப்படி இல்லங்க, ஏற்கனவே அந்த பொண்ணு மேல ரொம்ப பிரியமா இருக்கான். இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னு வச்சுக்கோங்க, ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி வரும். நாம கேட்டதை தான் சொல்ல போறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா தந்தை இருந்தும் அனாதையானம்மா, உடலை விட்டு உயிர் பிரியும் வேதனை எனக்கு நம்மா. நீரடித்து நீர் விலகாதம்மா, நீ அடித்தால் வலி தாங்காதம்மா. நீரடித்து நீர் விலகாதம்மா, நீ அடித்தால் வலி தாங்காதம்மா. மா, பட்ட பழமொழியை போல் இன்று என் வாழ்வில் ஏராளம் என்ன சொல்ல. தப்புகளை செய்தவர்க்கும் சிறை என்ற இடம் உண்டு. கருவறையை தந்த தாயே கண்ணீரில் விட்டதென்ன, அழுதாலும் கண்ணீர் குறையாதம்மா. பெற்ற கடன் தானா பதில் சொல்லம்மா. தாயிருந்தும் தந்தை இருந்தும் அனாதையானேனம்மா, உடலை விட்டு உயிர் பிரியும் வேதனை எனக்கு நம்மா. நீரடித்து நீர் விலகாதம்மா, நீ அடித்தால் வலி தாங்காதம்மா. தாயிருந்தும் தந்தை இருந்தும் அனாதையானேனம்மா. யாருப்பா நீ? யாரை பார்க்கணும்? சொல்லுப்பா, கேக்குறல்ல? அது வந்து ஏன் வெளியிலயே நிக்கிற? உள்ள வாப்பா. கௌதமோட ஃப்ரெண்டா? அது வந்து காயத்ரியோட ஃப்ரெண்டு. அதான பார்த்தேன். அப்பங்காரன் வந்து பேசி போனி ஆகலன்னதும் ஃப்ரெண்ட் அனுப்பி வச்சிருக்காளோ. வெளியில போட போடான்னு சொல்றல. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி காயத்ரி மேல எந்த தப்பும் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு என்ன ஒரு நிமிஷம் சொல்ல விடுங்களேன் ப்ளீஸ். நிறுத்துற. உன்னோட எந்த விளக்கமும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க முடிவு பண்ணிட்டோம். எங்க பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கிறதான்றது உண்மைதான். ஆனா நாங்க இப்ப அந்த மனநிலைமையில இல்ல. பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் யாரு டெய்லி அவசரப்பட்டுட்டு இருக்குது? அப்படி சொல்லாதீங்கப்பா. என்னது? அப்பாவா?